தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியான இன்று நமது கத்தோலிக்க திரு அவை புனித போன்சியான் மற்றும் புனித இப்போலித்தூஸ் என்கின்ற இந்த இரு புனிதர்களை நினைவு கூற நம்மை அன்போடு அழைக்கின்றது. புனித போன்சியான் என்கின்றவர் திருத்தந்தையாக பணியாற்றியவர். இவர் பணியாற்றிய காலகட்டங்களிலே மிகவும் சிறப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய பாரம்பரியத்தை இவர் சிறப்பாக பணியாற்றினார். அந்த காலகட்டத்திலே மன்னராக ஆட்சி செய்தவர் மேக்சிமினோஸ் என்கின்றவர். இவருக்கு கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காமல் இருந்தார். ஆகையால் இவர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார், கொலையும் செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே இவர் இந்த திருத்தந்தையை நாடு கடத்துகின்றார். இத்தாலி நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நாடு கடத்துகின்றார். பின்பு அந்த பகுதியில் இருக்கின்ற புனித இப்போலித்தூஸ் என்கின்றவர் குருவானவராக செயல்பட்டு கொண்டிருந்தார். இவர் வெறும் குருவானவராக மட்டுமல்ல, சிறந்த ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளரும் கூட. இவருடைய கைவன்மையிலே தி அப்போஸ்தலிக் ட்ரெடிஷன் என்கின்ற நூல் இருக்கின்றது. மிகவும் பிரபலமான நூல் இவர் எழுதியிருக்கின்றார். இப்படி இருக்கின்ற போது இவருடைய சிந்தனையை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத இந்த மன்னர் என்ன செய்கின்றார்? அந்த மன்னர் மேக்சிமினோஸ் மீண்டும் ஒரு முறையாக இந்த புனிதரையும் புனித இப்போலித்தூஸ் என்கின்றவரையும் இவர் இடம் கடத்துகின்றார். அப்பொழுது இந்த இரு நபர்களும், இந்த இரு புனிதர்களும் ஒன்றாக ஒரே இடத்திலே இவர்கள் தங்குவதற்கு நேரிடுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த இரு புனிதர்களுக்கும் வேறுபாடுகள் இவர்களுக்கிடையே அதிகமாக காணப்பட்டன. ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காமல் இருந்திருந்தது. காரணம், இவர்கள் இருவரும் மற்றவர் பற்றி தவறான கண்ணோட்டத்தோடு இவர்கள் இருந்திருந்தார்கள். ஆனால் என்று இவர்கள் இருவரும் ஒன்றாக சிறைவசம் பட்டார்களோ அன்றைய நாள் முதல் இவர்கள் இருவரும் தங்களை பற்றி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டார்கள். ஒருவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இருவரும் நண்பர்கள் ஆனார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய புனிதர்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், நாம் அடுத்தவர்களோடு பேசி பழகி அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமலே புரிந்து கொள்ளாமலே இவர்கள் இப்படிதான் என்கின்ற கண்ணோட்டத்தோடு நாம் வாழக்கூடாது என்பதை இன்றைய புனிதர்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்வோம். எனவே அடுத்தவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் நாம் அடுத்தவர்களை பற்றி இப்படிதான் இருப்பார்கள் என்று நாம் யூகித்து கொண்டும் இருக்காமல் நாம் அடுத்தவர்களோடு பேசி பழகி அவர்களை புரிந்து கொள்வோம். நல்ல ஒரு நட்புறவை நாம் பாராட்டுவோம். பல நேரங்களில் நாம் அடுத்தவர்களை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்ததற்காகவும் தவறாக புரிந்து கொண்ட தருணங்களையும் நினைத்து பார்த்து இத்திருப்பலியிலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உம் மேன்மையாளர்களின் அரிய பொறுமை நாங்கள் உம்மீது கொண்டுள்ள அன்பு ஆர்வத்தை எங்களில் வளர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் தூய நம்பிக்கையில் நிலைத்து நிற்க செய்ய அது எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை வார்த்தைகள் 8 முதல் பிரிவு 3 இறை வார்த்தைகள் 4 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளோடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அந்த கதழ்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய மற்றும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள்.
அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பெரும்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். சீடர்கள் இயேசுவினிடத்திலே விண்ணரசில் யார் பெரியவர் என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களை, எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பல நேரங்களிலே நாம் போட்டி மனப்பான்மையோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். அவங்க ஒரு படி செஞ்சா நான் 2 படி செய்வேன், நீ இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன் என்று போட்டி போட்டுக்கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு இங்கு என்ன சொல்கிறார் என்றால், விண்ணரசில் யார் பெரியவர் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் இங்கு சிறியவராக நீங்கள் யாரை பார்க்கின்றீர்களோ அவரை போல மாறுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு வாழ்ந்த காலகட்டங்களிலே பெண்களும் பிள்ளைகளும் 2ஆம் தரமாக நடத்தப்படுவார்கள். அதாவது ஆண்கள் தான் மேலாதிக்க வர்க்கத்தினராகவும் இவர்கள் அவர்கள் கீழ் இருக்கின்ற சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் இவர்கள் பார்க்கப்பட்டார்கள். அதனால்தான் இயேசு என்ன செய்கின்றார், இந்த சிறியோரை நீங்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களைப் போல நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் விண்ணரசுக்குள் மிக பெரியவராக கருதப்படுவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இதில் என்ன பிரச்சனை என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே மிக விரைவாக நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். சீக்கிரமே வளர்ந்து விடுகின்றோம் இல்லைங்களா? 1 வருடம் அல்லது 2 வருடம் கழித்து நாம் யாராவது பார்க்கின்றோம் என்னால் என்ன சொல்லுவோம்? ஆள் அடையாளமே தெரியாம வளர்ந்துட்டீங்க, ஆள் அடையாளமே தெரியல. அன்புக்குரியவர்களே, மிக விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், சின்ன வயசுல எப்படி இருந்தோமே அப்படியே இருந்திருக்கலாமே. பலருக்கு இந்த எண்ணம் வரக்கூடும், பேசாம சின்ன பசங்க மாதிரியாவே நம்ம இருந்திருக்கலாம், சின்ன வயசுல எப்படி இருந்தோமே அப்படியே நம்ம இருந்திருக்கலாம் என்கின்ற அந்த நினைவு இல்லது ஒரு வாட்டியாவது நம்ம அது போல நாம் சொல்லியிருப்போம். அன்புக்குரியவர்களே, சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே அடுத்தவருடைய துணை எங்களுக்கு தேவை என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். யாராவது ஒருத்தர் பயம்புறுத்தினாலோ அல்லது இடி இடித்தாலோ நல்ல கவனிங்க, அந்த குழந்தை என்ன செய்யும்? தன்னுடைய அப்பாவையோ அல்லது அம்மாவையோ எங்கேயாவது விளையாடி கொண்டிருந்தாலும் வேறு எங்கிருந்தாலும்
அந்த சத்தத்தை கேட்ட உடனே உடனடியாக தன்னுடைய தாயையோ அல்லது தந்தையோ ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பாங்க. அந்த இடியை விட என்னுடைய தாய், அந்த இடியை விட என்னுடைய தந்தை என்னை பார்த்து கொள்வார், எனக்கு ஒன்றும் ஆகாது. தனக்கு உதவி வேண்டும் என்பதை குழந்தைகள் எப்பொழுதும் ஒத்துக்கொள்ளும். நான் பலவீனமானவன் என்பதை குழந்தைகள் ஒத்துக்கொள்வார்கள். நான் பலவீனமானவன் என்பதை குழந்தைகள் ஒத்துக்கொள்வார்கள். தங்களுடைய சக்தியால் ஏதாவது செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வாங்க குழந்தைகள்? அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்கிட்டேயோ கொடுத்து இதை எனக்கு செஞ்சு கொடுங்க, ஓப்பன் பண்ணி கொடுங்க, திறந்து கொடுங்க என்று தங்களுடைய பலவீனத்தை குழந்தைகள் ஒற்றுக்கொள்வார்கள். அவர்கள் எளிமையானவர்கள். குழந்தைகள் எப்பவுமே எளிமையாக இருப்பார்கள். இதை கருத்தில் கொண்டுதான் இயேசு சொல்லுகிறார், நீங்களும் இந்த சிறு பிள்ளைகளைப் போல் மாறுங்கள். சிறு பிள்ளைத்தனமாக இருங்கள் என்று சொல்லவில்லை. பல நேரங்களில் பெரியவங்க வளர்ந்திருப்பாங்க, ஆனால் செய்கிற விஷயங்கள் எல்லாம் சிறு பிள்ளைத்தனமா இருக்கும். ஆனால் இயேசு இங்க சொல்லுவது, சிறு பிள்ளைகள் கொண்டிருக்கின்ற அந்த குணாதிசயங்களை கொண்டிருங்கள். குழந்தைகள் எல்லாரையும் ஒன்னாதான் பார்ப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் தான் குழந்தைகளை நாம் கெடுத்து கொண்டிருக்கின்றோம். எனக்கும் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அந்த குழந்தை என்ன செஞ்சது? அவங்க கிட்ட நீ பேசக்கூடாது, இப்படி நடந்துக்க கூடாது என்று அந்த சிறு குழந்தைகளுடைய பண்பு நலன்களை நாம், அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நல்ல பண்புகளை நாம் கெடுத்து விடுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே நாம் ஒவ்வொருவரும் குழந்தைகளைப் போல நாம் பலவீனமானவர்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் துணை தேவை, அது கடவுள் தான் என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். என்னால தான் முடியும், நான் படிச்சிருக்க, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எதுக்கு கடவுள்? அப்படி அல்ல. நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு ஒரு துணை தேவை, அது கடவுள் தான். இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து. அதாவது அங்க கடவுள் சொல்கிறார், மானிடா நீ கலகம் செய்யாதே. இன்னைக்கு பெரிய பிரச்சனையே கலகம் செய்வதுதான். இந்த கலகம் என்பது ஒரு கிளர்ச்சி, ஒரு கிளர்ச்சியாக அது உண்டாகிறது. அது பிறகு ஒரு எண்ணமாக மாறுகிறது. அந்த எண்ணம் என்னாவது செயல் வடிவம் பெறுகின்றது. அதுதான் மனிதர்களாகி நாம் பல நேரங்களே பலர் மத்தியிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், கலகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நீ இருக்காதே, நீ அமைதி ஏற்படுத்தக்கூடிய நபராக இரு என்பதை கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். பல நேரங்களிலே குடும்பங்களில் சின்ன சின்ன ஏதாவது சண்டைகள் நடந்தால் பேச மாட்டாங்க, ஒரு நாள் 2 நாள். அப்பொழுது அந்த நபர்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்யக்கூடிய நபர்களாக யார் இருப்பார்கள் என்றால் சிறு பிள்ளைகள் தான் இருப்பார்கள். அப்பா சொல்லுவாரு, அப்பா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லு. அம்மா சொல்லுவாங்க, இது இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் சொல்லு. அப்பொழுது இந்த இரு நபர்களுக்கு மத்தியிலே சமாதான தூதுவராக, அமைதி ஏற்படுத்தக்கூடிய நபராக இருப்பது பிள்ளைகள் தான் இருப்பார்கள். ஏன்பா பேச மாட்ற, ஏமா பேச மாட்ற, பேசுமா, பேசுப்பா, பேசுங்க தாத்தா, பேசுங்க பாட்டி என்று இந்த சிறு பிள்ளைகள் அமைதியின் புறாவாக, சமாதான புறாவாக இருப்பார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வளர்ந்திருந்தாலும் கூட உள்ளத்தின் அளவிலே நாம் சிறு பிள்ளைகளாக வாழ கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எனவே நாம் கலகக்காரர்களாக அல்லாமல் அமைதி ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக வாழுவோம். அவ்வாறு நாம் வாழும்போது நாம் கடவுளுடைய துணையை நாடுகின்றோம். நாம் பலவீனமானவர்கள், எனவே கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்புகின்றோம். அவ்வாறு நாம் நம்பி வாழும்போது நாம் ஒவ்வொருவரும் விண்ணரசில் மிக பெரியவராக இருப்போம். ஆமீன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தே,
இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறைநிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயரத்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று தம் திருத்துதலுக்கு அவள் மொழிந்தாரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளைப் போல பண்பு நலங்களை மாற்றிக்கொள்ள நம்மை அன்போடு அழைக்கின்றார். இவரது துணையை ஏற்று இவரை நாடி இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்டே திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்க செய்து
எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்த நீர் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறு பிள்ளைகள் போல பண்பு நலங்கள் கொண்டு வாழ்ந்திட சென்று வாழுங்கள், வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.